விவரங்களோட செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, கருத்தரங்கு தொடங்கி இருக்கிறது. 2 நாட்கள் நடக்கக்கூடிய கருத்தரங்குல விஜயனுடைய நிகழ்வுகள் என்னெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு, எப்போது பேசுவார், என்ன பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. விவரங்கள் நந்தா, இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கில் 2 தினங்களுமே விஜய் பேச இருக்கிறார். அதாவது முதல் தினம் நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் 3 மாவட்டங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன. சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டம். இந்த நிர்வாகிகளுக்கு மத்தியிலும் விஜய் பேசுகிறார். இவருடைய பேச்சு என்பது 5:30 மணிக்கு மேல், அதாவது திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு காலதாமதமானதன் காரணமாக 6 மணிக்கு மேல் அவர் பேசுவார். அதாவது இறுதி அரை மணி நேரத்தில் அவருடைய பேச்சு இடம்பெறும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது காலதாமதமாக நிகழ்வு தொடங்கி இருந்தாலும் கூட அவருடைய பேச்சு என்பது இறுதியாக இருக்கும். அவர் என்ன பேசுவார் என்பதால் இது இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்காக பிரத்யேகமாக நடத்தப்படக்கூடிய இந்த கருத்தரங்கம் தான். ஏற்கனவே மாநாட்டிற்கு முன்பு ஒரு பயிலரங்கம் நடத்தி இருந்தார்கள். அரசியல் ரீதியாக மாவட்ட நிர்வாகிகளுக்கு ரசிகராக இருந்து கட்சி தொண்டர்களாக மாறும் போதும் நிர்வாகிகளாக மாறும் போதும் அவர்களுக்கு என்ன கடைபிடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பயிலரங்கம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது கருத்தரங்கம் முகவர்களுக்கு, வாக்குச்சாவடி முகவர்களுக்கு கருத்தரங்கம் நடத்தப்படுகிறது. இதில் அவர்களுடைய வேலைகள் என்ன, அவர்கள் எவ்வாறு திட்டமிட வேண்டும், எதில் கவனம் செலுத்த வேண்டும், என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட விஷயங்களை விஜய் இந்த கருத்தரங்கில் பேசுவார் என்று தெரிகிறது. அரசியல் ரீதியாக அதிக அளவில் பேசவில்லை என்றாலும் இந்த வாக்குச்சாவடி முகவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதும் அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து அவர் பேச இருக்கிறார். நாளை 4 மாவட்டங்களுக்கு நடைபெறுகிறது. அதாவது கரூர், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு நடைபெற இருக்கிறது. இன்று 7500 வாக்குச்சாவடி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை 8500 வாக்குச்சாவடி நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரிடமும் தன்னுடைய கட்சி கட்டமைப்பை எந்த அளவுக்கு வலுப்படுத்த வேண்டும், அதில் தங்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் பேச இருப்பதாக தெரிகிறது. நந்தா, கோவையில் தாவேக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர்கள் செந்தில் ராஜா மற்றும் குருசாமி ஆகிய இருவரும் வழங்கினார்கள். இருவருக்கும் நன்றி.